ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷனில் 20 lakhs எப்படி சேவ் பண்ணாங்கன்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இருக்கிற இதே மாதிரி வீடு ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுத்தா நம்மளே பார்த்து ஒரு 80 to 85 lakhsல இப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் இன்டீரியர் நாமளே பண்ணி கொடுத்துரும். 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில். வணக்கம் மக்களே, நீங்கள் சென்னை தாம்பரத்தில் ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் வீடோ இல்லை லேண்ட் வாங்கி வீடு கட்டுற மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்களா? அதுவும் மார்க்கெட் விலையை விட ஒரு 20 லட்ச ரூபா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, எப்படி சேவ் பண்ணலான்ற ஆல் த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி நம்மக்கிட்ட லேண்ட் வாங்கி ஒரு 20 lakhs எப்படி சேவ் பண்ணாங்கன்ற ஒரு ப்ராஜெக்டோட ஃபுல் ஹோம் டூர் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். 1 by 1 டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நார்த் ஃபேஸிங் கட்டப்பட்ட ஒரு 3 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ். கிட்டத்தட்ட இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம். பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் நிறுத்துறோம். நல்லா ஸ்பேஷியஸான பார்க்கிங் கொடுத்துருங்க. பார்க்கிங்லேயே சம்பு, செப்டிக் டேங்க்கு, தனியாக செப்பரேட்டு டேப் வாட்ரு, அது இல்லாமல் EV போர்ட் கனெக்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி போகிறதுக்கு செட்பேக் 2 அடி செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 பக்கமும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி 2.5 feet செட்பேக் கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், பொதுவாக கிரில் கேட் வந்து பார்த்திங்கன்னா கிரில்ல தான் ப்ரொவைட் பண்ணேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ குட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் கிரில் கேட்டு. அதுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து டீ குட்டு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி டோரே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. படிக்கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹாலு கம் லிவிங் கம் டைனிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹால் கிட்டத்தட்ட நல்ல ஸ்பேஷியஸான கிட்டத்தட்ட 20 by 11 ஹால் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கே சோஃபா ப்ரொவிஷனு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் அப்படியே இங்கே நேராக வந்தோம் அப்படின்னா அப்படியே வந்தால் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே ஹாலில் வந்தோன்னா ஹாலில் ஒரு காமன் டாய்லெட்டு வித்து வாஷ் பேஷனு, வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே வரோம் அப்படின்னா கிச்சன்லாம் ஸ்பேஷியஸ் 10 by 12 கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரானைட்டு ஸ்லாபு ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் பண்ணுறோம் இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்படியே கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் தனியாக ப்ரொவைட் பண்ணி வாஷ் ஏரியா மாதிரி செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணி செட் பேக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சன்லேயுமே செப்பரேட்டாக சிங்க் ப்ரொவிஷன் தனியாகவே இருக்குது. 2 போர் வாட்டருக்கு ஒன்று, மெட்ரோ வாட்டருக்கு ஒன்று செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டு. மேலும் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறோம். கிச்சன் பார்த்துட்டோம். இங்கேருந்து அப்படியே வந்தோம்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம், சைல்டு பெட்ரூம் சொல்லலாம். இல்லை சப்போஸ் ஓல்டேஜாக இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் செப்பரேட்டாக ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமும் 10 by 10 தான். நல்ல வென்டிலேஷனோடு இருக்குது. இதுலேயே மஸ்கிட்டோ நெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ரூம்லேயுமே. இதுவரையும் நம்ம பார்க்கிங்கு, ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, காமன் டாய்லெட் இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி SS கவர் பண்ணி ஃபுல்லாக SS நல்ல சேஃப்டியாக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக சிட் அவுட் மாதிரி 8 by 4 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் கிட்டத்தட்ட 20 by 10 கிட்டத்தட்ட ஒரு ஹாலுக்கு ஈக்குவலான ஒரு பெட்ரூம். இதுலேயே ஒரு விண்டோ வித் மஸ்கினட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 20 by 10 முன்னாடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் ஒரு செப்பரேட் டாய்லெட், அட்டாச் டாய்லெட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வாஷ் பேஷனு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, நல்ல ஸ்பேஸ் டாய்லெட், நல்ல ஸ்பேஷியஸான இது. ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் வச்சு தனியாக ஸ்லாப் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்குள்ளே தனியாக கெய்சர் ப்ரொவிஷனு, ஹேண்ட் ஷவரு, ஹெட் ஷவர் முதல் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. அது எல்லாமே பேரிவரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டியான பிராண்டில். டாய்லெட் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம பெட்ரூம் வந்து அப்படியே வந்துருந்தா இவ்வளோ வென்டிலேஷனாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பால்கனி தான். பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா 10 by 3 வித் கிளாஸ் வித் SS ஹேண்டில் ஃபினிஷோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பெட்ரூம் முடிச்சாச்சு. தேர்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூமுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாத தேர்ட் பெட்ரூம். இதுவுமே வந்து 20 by 10. அதே மாதிரி கிட்டத்தட்ட அட்டாச் டாய்லெட்டு வித் வாஷ் பேஷனு, வெஸ்டர்ன் டாய்லெட் இதுலேயுமே செப்பரேட்டாக அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்க. அதே மாதிரி வாஷ் பேஷனு, கெய்சரு, ஹேண்ட் ஷவரு, ஹெட் ஷவரு, பேரிவர் ஃபிட்டிங்ஸ் ஐட்டம் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே டாப் கிளாஸ் ஃபெசிலிட்டியோட ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலோட தான் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்ல வென்டிலேஷனாக இருக்கும். சேமஸ் அதே மாதிரி ஓப்பன் பால்கனி வித் ஹேண்டில் வித் கிளாஸ் ஃபினிஷோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு. மெயின் முக்கியமான விஷயம் டெரஸ் எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு. அப்படியே செகண்ட் ஃப்ளோர் டெரஸ் போகிறோம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேமஸ் அதே மாதிரி ஹேண்ட்ரைலு
அதே மாதிரி கிரானைட்டு எல்லாமே அதே மாதிரி சிட் அவுட் இங்கே வந்து கொஞ்சம் உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா வெதர் ப்ரூஃப் டைலுங்க. டெரஸுக்கு வந்துட்டோம். வெயிலில் தான் கரெக்டாக 12 மணிக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். டெரஸ்லாம் நின்றுருக்கேன். வெதர் ப்ரூஃப் டைல் ப்ரோக்ராம், ஆன்டி ஸ்கிட்டு டைல் ப்ரோக்ராம். டெரஸும் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வாங்கி அவர் நம்மக்கிட்ட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே பார்த்து அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஐடியாஸ் பண்ணி கட்டப்பட்ட ஒரு 3 BHK ஒரு 1C பட்ஜெட்டுக்குள்ள வீடு. 1C பட்ஜெட்னு பயந்துடாதீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சைட்டு ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் ஒரு 80 to 85 lakhsல 3 bedroom வீடாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட சேமஸ் இதே மாதிரி ஒரு 800 to 900 square feet லேண்ட் ஏரியாவில் 3 bedroom வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் ஃபேஸிங்கில் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஓவராலாக ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் 85 lakhs பட்ஜெட் வருது. அதில் இன்டீரியர் நாமளே பண்ணி கொடுத்துரும். 3 bedroom வீடு ஒரு 775 square feetலேருந்து 800 square feet லேண்டு 1400 square feet பில்டப் ஏரியாவில் 3 bedroom வித் இன்டீரியரோட நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 6 to 7 monthsல கொடுத்துரும். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா SSM ஸ்கூல் பெருங்களத்தூர் நெடுங்குன்றம், அதாவது மப்பேடு போகிற ரூட்டில் SSM ஸ்கூல் அண்டு வேலம்மாள் ஸ்கூலுக்கு ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் நடுவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 plots போட்டிருக்கோம். எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா JJS கார்டன் phase 3. பிளாட்டாக வேணாலும் ஒரு 6300 6400 பட்ஜெட்டில் இருக்குது. சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 775 square feetலேருந்து ஆல் த வேரியன்ட் இருக்குது. லேண்டும் எடுத்துக்கலாம், வீடும் கட்டி தரும். வீடு கட்டுறதுனா ஒரு 6 மாதம் டைம் ஆகும். லேண்டாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் கையிலேருந்து உங்களுக்கு ஒரு 8 to 10 lakhs முன்பணம் இருந்தாவே போதும். பேலன்ஸ் ஃபுல்லாக ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 150 ஈஸ்டர்ன் பைபாஸுக்கு வெரி நியர் ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு 1500 வீடுகள் ரெசிடென்ஸுக்கு மத்தியில் தான் நம்மளோட JJS கார்டன் phase 3 லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டை விசிட் பண்ணோம், பிளாட்டை புக் பண்ணோம், வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கு என்னோட நம்பர். என்னோட நேம் தியாகு, ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கேன். இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தியாகுன்னு மென்ஷன் பண்ணி கால் பண்ணுங்கள். டிஜிட்டல் அட்வர்டைசிங் சேனலை பார்த்து கூப்பிடுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கால் பண்ணுங்கள். அது போக ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. இது ப்ரீ புக்கிங் தான் மக்களே. ப்ரைஸில் டெஃபினட்டாக லான்ச் பண்ணும்போது டெஃபினட்டாக ப்ரைஸ் வேரியன்ட் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்த உடனே கால் பண்ணிட்டு சைட்டை விசிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வரீங்கன்னா சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி நாங்களே பிக்கப் ட்ராப்பாக அரேஞ்ச் பண்ணுறோம். பாய்.